காலைதோறும் புதியவை. பிறர் தவறுகளை மன்னிப்பது. ஜூலை 6. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். யாக்கோபு 5:9. மகா அலெக்சாண்டர் தனது 32வது வயதில் முழு உலகையும் தனது ஆளுகைக்குள் கொண்டு வந்தான். உலகை கைப்பற்றிய மன்னருக்கு தனது தோற்றம் குறித்த ஓவியம் ஒன்றை ஏற்படுத்த விரும்பினான். இந்த பணியினை திறம்பட செய்வதற்கு தனது ராஜ்யத்தில் இருந்த தலைசிறந்த ஓவியன் வரவழைக்கப்பட்டான். அலெக்சாண்டர் ஓவியனிடம் தனது முழு உருவத்தையும் வரைவதற்கு பதில் தனது முகத்தை மாத்திரம் வரையுமாறு கூறினான். மன்னனின் இந்த உத்தரவு ஓவியனுக்கு மனசஞ்சலத்தை ஏற்படுத்தியது. ஏனெனில் மன்னனின் ஒரு கன்னத்தில் ஒரு வடு பெரிதாக இருந்தது. போரின் போது பட்ட காயம் ஏற்படுத்தியிருந்த வடு அது. தீவிர யோசனைக்கு பின்னர் ஓவியன் ஒரு சந்தோஷமான முடிவிற்கு வந்தான். மன்னனை ஒரு இருக்கையில் அமர செய்தான். இருக்கைக்கு முன்னர் மேஜை ஒன்று வைக்கப்பட்டது. இருக்கையில் இருந்த மன்னன் தன் முழங்கையை மேஜை மீது வைத்து தானும் முற்புறம் சற்று சாய்ந்து தன் கையை கன்னத்தில் வைத்து வடு மறையுமாறு அமர்ந்து ஓவியம் வரைய காட்சி கொடுத்தான். இக்காட்சியின் விளைவாக காயம் ஏற்படுத்திய வடு நீங்கி ஒரு அழகிய முகம் வரைபடத்தில் உருவாயிற்று. இந்நிகழ்வு ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. படத்தை வரைந்த ஓவியன் மன்னனிடம் காணப்பட்ட நற்பண்புகளையும் திறமைகளையும் நோக்காமல் அவன் சரீரத்தில் இருந்த வடுவை பார்த்தான். நாமும் கூட அநேக சந்தர்ப்பங்களில் பிறரிடம் காணப்படும் நற்குணங்களை காணாமல் அவர்களிடம் காணப்படும் தவறுகளை பார்க்கிறோம். அவைகளின் மீதே கவனம் செலுத்துகிறோம். சில சந்தர்ப்பங்களில் அவைகளை நாம் மிகைப்படுத்தி அவர்களை நாம் அவமதிக்கிறோம். பிறர் குறைகளை காண்கிறோம். அவைகளை குறித்து பேசுகிறோம். பிறரிடம் தவறு இருப்பது போன்றே நம்மிடமும் குறைகள் உண்டு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பின்வரும் ஆலோசனைகளை இயேசு நமக்கு தருகிறார். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். மத்தேயு 7:1 மற்றும் 2. பிறர் தவறுகளை புறக்கணிக்கிற மன்னிக்கிற நல் மனதை தேவன் தாமே நமக்கு தந்தருள்வாராக. அப்படி மன்னிக்கிற போது நம்முடைய பாவங்கள் மறந்து போவதற்கும் மன்னிப்பதற்கும் வெகு சுலபமான வழி அதுவே. ஜெபம். ஆண்டவரே, பிறர் தவறுகளை புறக்கணித்து அவர்களை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்.